सदस्यांचा सुरू झाला झगडा. டேய் என்னடா வசனமே புரியல. வசனம் இருக்கு வாத்தியாரே, அதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அது போதாதா? அதுவும் சரிதா. अक्कल घेऊन आलेस तू? अक्कल आहे तुला? नाही अक्कल. அட பாவீங்களா, என்னடா அது? டிவி ஷோ. அது தெரியுது. என்ன கிச்சாமிச்சாங்கிறான் அப்படின்னா என்ன மீனிங்கா? யாருக்கு தெரியும்? பிக் பாஸ் எல்லாம் ஒண்ணு பேசுறாங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். அனுபவீங்களா பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு ஏன் ஹிந்தி பிக் பாஸ் கூட முடிஞ்சிருச்சே. இதெல்லாம் புதுசா இருக்கு. எங்களுக்கு தெரியும், அதனாலதான் நம்ம ராத்திக்கு போயிட்டோம். இத்தனை நாளா பிக் பாஸ் பார்த்துட்டு இப்ப பிக் பாஸ் எல்லாம் போர் அடிக்குது, அதான் வேற ஏதாவது லாங்குவேஜ் இருக்குதான்னு பார்த்து இதை தேடி கண்டுபிடிச்சான். அரு டேய், மனசாட்சியில கையை வச்சு சொல்லு. உனக்கு தமிழ் ஷோவில் அவங்க நடக்கிறது என்னன்னு புரியாம அடுத்த நாள் ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் இது நடக்குதுன்னு உனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீ மராத்தி பாக்குற. குருவே, அது மைக் குவாலிட்டி நம்மளுக்கு சரியில்லை, அதனால நமக்கு சரியா புரியலங்கனால ரிவ்யூவர்ஸோட வீடியோஸ் பாக்குறேன், அவ்வளவுதானே ஒழிய. நீ முள்ளா அவனுக்கு பேசத்தே புரியாம தான் நாங்களே எப்படி புரிஞ்சு ரைட் பண்றோம். நீ வேணும் இன்னும் இந்த கேமரா டே அண்ணா நீயும் வாடா. பின்ன இத்தனை நாளா என் கூட தான் அவரு டிவி ஷோ பார்த்தாரு, அப்புறம் அவரு கொட்டாதா? அடங்கப்பா, ஒரிஜினல் பிக் பாஸ் பைத்தியங்கள் எங்க வச்சுட்டு ரொம்பலையே. இது மாதிரி என்ன எத்தனை பைத்தியங்கள் சுத்துதோ எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, இதை விட மோசமான பிக் பாஸ் நடந்தா கூட நம்ம ஊருக்காரனை பாப்பானுங்க. அதனால பிக் பாஸ் யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் போட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.